ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி நான் ரெசிபி செய்ய போகிறேன்னா கேரட்டு பீன்ஸ் போட்டு நம்ம பொரியல் தான் செய்ய போகிறோம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ இந்த பொரியல் எப்படி செய்து போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியுமே இப்போ ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரோம். வாங்க இப்போ இந்த கேரட்டு பீன்ஸ் போட்டு எப்படி பொரியல் செய்ய போகிறோம் அப்படின்றத போய் பார்க்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். கடலை பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம், வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பீன்ஸும். அவ்வளோதாங்க. இந்த பொருட்கள் இருந்தாலே போதும், நம்ம இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கிறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிஞ்சதுக்கப்புறமா கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு வந்து கலர் சேஞ்ச் ஆகுனா அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலை பருப்பு எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் பெருசு பெருசாக கட் பண்ணால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கேரட்டும் பீன்ஸும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கேரட்டும் பீன்ஸும் வந்து வேகணும், அதனால் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. காய்கறி வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்காதீங்க. காய்கறி வெந்தால் கூட தண்ணி வந்து நமக்கு போகாமல் இருக்கும், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தண்ணியை. இப்போ நம்ம தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். காய்கறி வேகினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் காய்கறிலாம் வெந்திருக்கான்னு. நமக்கு காய்கறி வெந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நமக்கு காய்கறிலாம் நல்லா வெந்துட்டுருக்கு, பீன்ஸும் கேரட்டும். அதனால் நமக்கு ஈரப்பதமாக இருக்குது. அதனால் சிம் வந்து ஹையில் வச்சிடலாம். ஹையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த ஈரப்பதம்லாம் போயிடும் நமக்கு. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. போனதுக்கப்புறமா காட்டுறேன். நமக்கு ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமாக ஈரப்பதமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பொரியலில் வந்து இப்போது தேங்காவை சேர்க்க போகிறோம். துருவி வச்சுருக்கிற தேங்காவை இது சேர்க்கறதுனால நமக்கு வாசனையாக இருக்கும். இந்த பொரியல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1 மினிட் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பொரியல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதத்துக்கெலாம் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். ரசம் சாதம் அதுக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியல் நம்ம பீன்ஸை கேரட்டை கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். உண்மையிலேயே செம்ம ஈஸியாகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.